ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நான் என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எப்படியெல்லாம் சூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் பேசிக்காக செக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோட பாலிசி பற்றி சொல்லிடுறேன். என்னோட பாலிசி பார்த்தீங்கன்னா 1 crore பாலிசி. ஸோ மந்த்லி வந்து 2059 rupees கிட்ட பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இயர்லி பார்த்தீங்கன்னா 24,000. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எதையிலே ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா 1 crore வரையும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் நம்மளோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்காக. ஸோ அதில் என்னெல்லாம் கவர் ஆகுது, என்னெல்லாம் கவர் ஆகலை அப்படிங்கிறது இந்த வீடியோட கண்டினியூஸாக சொல்கிறேன். அண்ட் இன்சூரன்ஸ் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை, நான் ஏன் வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னோட மேட்டர்னிட்டிக்கு 70K செலவாச்சு. இட்ஸ் அ சி செக்ஷன். பட் வி பேட் ஒன்லி வந்து இன்சூரன்ஸை பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30K வந்து பே பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ஃபுல்லாகவே கேஷ்லெஸ்ஸாகவே நாங்கள் எதுவுமே பே பண்ணாமல் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே சி செக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்சூரன்ஸோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. ஸோ அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து எனக்கு, என்னோட ஹஸ்பண்ட்க்கு, என்னோட குழந்தைக்கு மட்டும் 1 crore இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது பண்ணுறது மூலமாக இயர்லி 24,000 வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே தூக்கி உண்டியலில் போடுற மாதிரி தான். ஏதாவது ஆகவே கூடாதுன்னு தான் வந்து ஆசை. பட் இன்கேஸ் எனி எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்படாமல் இருக்கலாம். ஸோ அந்த 24,000 வந்து யோசிக்காமல் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா, என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூம் ரெண்ட்டு எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ் ரூம்லாம் இருக்கும் இல்லையா ஹாஸ்பிட்டல்ஸ் சேர்ந்தோடனே அது. ஸோ 1 crore வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். அண்ட் அன்லிமிட்டட் டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு டைம் 1 crore கவர் ஆகிட்டு திருப்பியுமே 1 crore வேணும்னா நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ரெனியூட் போனஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இதே கம்பெனியில், இதே நிறுவனத்தில் நாங்கள் போட்டோம் அப்படின்னா 1.5 கோடி ரூபாய் எங்களுக்கு கவர் பண்ணி தருவாங்க. ஸோ அதை ரெனியூவல் பண்ணால் போனஸாக 50 லட்சம் ரூபாய் தராங்க. ஃப்ரீயாக வந்து ஹெல்த் செக்அப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே அப்ளை பண்ணி எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அதுக்கு இருக்கோ அங்கே போய் நம்ம ஃபுல் பாடி செக்அப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு 100% பெய்ட் பை இன்சூரர் தான் வந்து நம்ம கோப்பேனா நம்ம பண்ணிவிட்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் ஏதாவது இல்னஸ் இருந்துச்சு அப்படின்னா 3 years வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் இல்னஸ் அப்படின்னா அதுதான். அதாவது ஏதாவது நோய் இருந்ததுன்னா 3 years வெயிட் பண்ணி ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 30 நாள் தான். பட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட் கவர் வந்து பண்ணுவாங்க. அதாவது நாளைக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 crore வந்து அவங்க கொடுத்துருவாங்க. பட் வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 30 days வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ஸ்பெசிஃபிக் இல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணும். அது என்ன மாதிரி டிசீஸ்ன்னு நிறைய லிஸ்ட் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முட்டி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, ஹெரினியா அதாவது குடல் இறக்கம், ஐயில் பண்ணுற கேட்ராக்ட், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. மேட்டர்னிட்டி கவர் வந்து இந்த டைம் நாங்கள் போடலை, அது ஆப்ஷனல் தான். அதாவது இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க, உங்களுக்கு கன்சீவ் ஆகிற ஐடியா இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா மேட்டர்னிட்டி கவர் பண்ணிவிடுவோம். இப்போ தான் நாங்கள் மேட்டர்னிட்டி கவர் வந்து வேறு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணிட்டோம். இப்போதைக்கு செகண்ட் பேபி பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்றனால நாங்கள் மேட்டர்னிட்டி கவர் வந்து போடலை. நீங்கள் அந்த மாதிரி பேபி ஐடியா இருந்துச்சுன்னா மேட்டர்னிட்டி கவரும் சேர்ந்து போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது 90 daysக்கு முன்னாடி இருந்து கவர் ஆகும். அட்மிட் ஆகி 180 daysக்கு அப்புறம் வந்து கவர் ஆகும். ஸோ இதுதான் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன். நீங்கள் வீட்லேயே வச்சு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இது அது கிடையாது. ஹாஸ்பிட்டலேஷன் அட் ஹோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் 1 crore இருக்குது. நீங்கள் 2 hours ஒரு நாள் அட்மிட் ஆனாலே இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயுஷ் அந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் போனாலும் 1 crore கவர் ஆகுது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 13,721 ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த நிறுவனத்தில் இருக்குது. கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்னால் என்ன, கேஷ் பெய்டு லேட்டர் கிளைம்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா காசே தேவையில்லை, டேரெக்டாக அவங்களே பண்ணிடுவாங்கன்னா கேஷ்லெஸ். இல்லை நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்புறமா கிளைம் பண்ணிங்கன்னா கேஷ் பே பண்ணுறது, ரெடி கேஷ் பே பண்ணுறது. நாங்கள் வந்து கேஷ்லெஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டலாக என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போவோம். அப்படி இல்லை அமௌண்ட் இருந்துச்சுன்னா அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். பட் அது எதுக்கு தேவையில்லாமல். ஸோ கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் எதுவோ அதை பார்த்து தான் நாங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கே நாங்கள் பார்த்தோம். ஸோ ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான், அவ்வளோவுமே ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மிட் இயரில் மெம்பர்ஸ் அடிஷன் பண்ணணும்னா 90 days டைம் பீரியட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர் ஃபார் ஆர்கன் டோனருக்கும் 1 crore இருக்குது. கன்சியூமபிள் கவரேஜ்னா அதர் ஐட்டம்ஸ் லைக் பெட்டு அந்த மாதிரிலாம் கவராக இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே இது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணாலே உங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிடுவாங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஒரு டைம் ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா வீடியோஸில் இல்லை நிறையா நீங்கள் ஆப்லேயே நீங்கள் உள்ளே போய் ஸ்கீமை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒரு 1 week நீங்கள் ரிசர்ச் பண்ணதுக்கு
அப்புறம் கூட ஏதாவது ஒரு நல்ல ஸ்கீமில் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறதே வந்து நீங்கள் போடணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் போட்டது என்னென்னா சிம்பிளாக சொன்னோன்னா 2000 ரூபாய் நீங்கள் மாதம் பே பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒன்றுனா 1 crore கவர் பண்ணுவாங்க. அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ என்னெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் கவர் ஆகாது, இந்தியாக்குள்ளே மட்டும்தான். டெய்லி வந்து கேஷ் கொடுக்க மாட்டாங்க. ஓபி அதாவது இன்றைக்கி சலீன் போய் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது பாம்பு கடி அந்த மாதிரிலாம் வந்து தரமாட்டாங்க. பிகாஸ் அது வந்து இவங்க எதுவும் பண்ணலை. ஸோ இதுக்கான நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் என்னன்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து ஃப்ரீ தான். அதுக்கு நம்ம ஷெட்யூல் பண்ணி நம்ம போய் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் நான் செக் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ தான் வந்து ஏதாவது இப்போ லேடிஸ்க்கெலாம் வந்து பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் செக்அப் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கேன். நான் செக் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட இன்சூரன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு. இதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை. ஸோ அவங்களாவே வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, நிறையா ஸ்டால்ஸ்லலாம் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸை வந்து விசாரித்து நல்லா உட்காந்து ஏஜென்சி கிட்ட பேசிட்டு அவங்கக்கிட்ட பேசினது மட்டும் இல்லாமல் நீங்களுமே உட்காந்து எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கவங்கள பார்த்தோ, இல்லைனா யூடியூப் வீடியோஸ் பார்த்தோ, உங்கள் நெய்பர்ஸ் கிட்ட கேட்டோ, இல்லைனா உங்கள் ஆஃபீஸ் மேட்ஸ் கிட்ட கேட்டோ நல்ல நாலேஜ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா, நல்ல அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து காசு சேர்த்து வச்சிடலாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா ஃபுல் காசும் நீங்கள் இழக்க தேவையில்லை. அன்றைக்கி வந்து யாராவது ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு சரியாகி வரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு குடும்பத்துக்குமே பயமாக இருக்கும். ஏன் யாராவது அட்மிட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்குமே வந்து அதுதான் வந்து கில்ட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த காலத்தில் அதுவும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய % இருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல, பட் 7% இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன். பட் அஃபிஷியலாக எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி வெரி ஹைங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும்னா வேறு கம்பெனிஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுவேன். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு ரிசர்ச் இட் ஆஃப்டர் சீங் மை வீடியோ. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அதை தான் வந்து திரும்ப நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்க, இதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினச்சேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் ஃபினான்சஸ் அண்ட் மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாதிரியான கண்டென்ட்க்கு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.